வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மெஜஸ்டிக் சிக்கன் செய்கிறதுக்காக நெஞ்சு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கனில் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதை எல்லாமே சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு எடுத்து வச்ச சிக்கனில் மிளகுத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா விரவி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறுனா சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டேன். சிக்கன் ஊற வச்சிட்ருக்க கேப்பில் நம்ம இந்த சிக்கன் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வெட்டி வச்சிடலாம். கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு என் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெட்டி வச்சுட்டு என் பாப்பா கூட ஒரு அரை மணி நேரம் நல்லா பாட்டு பாடி விளையாடிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து சிக்கனை அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இப்படியே கொடுத்தா கூட காலி பண்ணிடுவோம். இந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் நல்லாவே இருந்தது. மசாலா போடுறதுக்கப்புறம் டேஸ்ட் அல்டிமேட்டாக. அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வந்தோன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இது எல்லாமே ஒன்றா போட்டுருணும். அது கூட கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு வச்சு சிக்கன் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீயோடையோ இல்லை வேறு எதுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.